சென்னையில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த கோரமான சம்பவம் தமிழக அரசியல் சூழலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உண்மையில் அரசியல் சதி ஏதேனும் இருக்கிறதா என்ற கேள்வி தமிழக மக்களிடையே எழுந்துள்ளது. இதற்கு தீர்வாக உடனடியாக சிபிஐ விசாரணையை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்காக திமுக அரசு நியமித்திருக்கும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குறுகிய கால விசாரணை ஆணையம் எந்த விதத்திலும் பயனளிக்காது என்றும் உண்மைகளை மறைக்கும் அபாயம் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே தாமதமின்றி மத்திய அரசு சிபிஐ மூலம் முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்யும் பணிகளில் தமிழக அரசு வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகளின்படி பிரேத பரிசோதனை நடைபெறும்போது முழுமையான வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் தமிழக அரசு அந்த நடைமுறைகளை பின்பற்றியதா என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த பரிசோதனையின் அறிக்கைகள் வெளிப்படையான முறையில் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றார். இதனுடன் இந்த சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகள் சதி செய்தார்களா என்ற குற்றச்சாட்டை தமிழக வெற்றிக் கழகம் நீதிமன்றத்தில் முன்வைத்திருப்பதையும் பிரசாத் தனது அறிக்கையில் எடுத்துரைத்திருக்கிறார். மின்வாரியம், உள்ளாட்சி நிர்வாக அதிகாரிகள், உள்ளூர் தாசில்தார் உள்ளிட்ட பல துறைகளின் அதிகாரிகள் மீது பாரபட்சம் இல்லாமல் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். சம்பவம் தொடக்கத்தில் கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய அதிகாரியாக ADSP பிரேமானந்தன் நியமிக்கப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இது விசாரணையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. மேலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து ஆறுதல் கூறியதாக செய்திகள் வெளியானாலும் திமுக அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் பின்விளைவுகள் ஏற்படும் என்று விஜய் மிரட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை ஆராய்வதற்காக நீதிபதி அருணா ஜெகதீசனின் ஆணையமும் தமிழக காவல்துறையும் நேரடியாக ராகுல் காந்தியிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கரூர் கோரச் சம்பவத்தில் அரசியல் சதி உள்ளதா, உள்ளூர் நபர்கள் நேரடியாக ஈடுபட்டுள்ளார்களா என்ற கேள்வியை தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை நீர்த்து போகச் செய்வதற்காக விஜயிடம் ராகுல் காந்தி மறைமுக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் அதனை தமிழக பாஜக விரைவில் அம்பலப்படுத்தும் என்றும் ANS பிரசாத் தெரிவித்திருக்கிறார்.